உசிரே நீதானே நீதானே கடலாவும் எப்படி நான் போகும்போது மலர்பதிக்கும் போது அவனுக்கு அறிவு இல்லையா ஆண்டவா? அவனுக்கு சாகிறதுக்கு நேரம் கிடையாதா? என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பெண், நீ ஒரு ஆண். பெண் மனசம்பந்தம் இல்லாமல் ஒரு ஆடவன் மேல் கை வைக்க கூடாது. சரியா? என் மனம் துணிந்தால் மட்டுமே நீ என்ன சேர முடியும். இங்க வா. நான் வரமாட்டேன். வரலன்னா வச்சுக்கோ. ஏமா மையகமா இவன் கூப்பிட்டு ரேப் பண்ணுவானாடுங்குது. இந்த பெண்ணை தொட்டு எவன் எப்படி மாற்ற தெரியுமா? அட இந்திரன் கட்டவன் பெண்ணாலே, அட சந்திரன் கட்டவன் பெண்ணாலே. அட இந்திரன் கட்டவன் பெண்ணாலே, அட சந்திரன் கட்டவன் பெண்ணாலே. இந்திரன் பெண்ணாலே கட்டிருக்கிறான், சந்திரன் பெண்ணாலே கட்டிருக்கிறான், தென்னிலங்கை வேந்தர் ராவணன் பெண்ணாலே கட்டிருக்கிறான், பத்மாசூரன் பெண்ணாலே கட்டிருக்கிறான், தேவேந்திரன் பெண்ணாலே கட்டிருக்கிறான். உலகத்துல எத்தனை பேர் அழிஞ்சு போயிருக்காங்க தம்பி? இந்திரன் எப்படி கட்டா? இந்திரனாகப்பட்டவன் கௌதமர் மனைவியில் சொல்லக்கூடிய அகிலகை பெண் மீது ஆசைப்பட்டான். மாத்தான் மனைவி மேல் ஆசைப்பட்டு ஒரு யோனியா போக வேண்டும். இப்படி சாபத்தை உடம்பெல்லாம் யோனியா போடும். இன்னைக்கு கலியுகத்துக்கு ரோமமாக இருக்கிறது. மயிர்கால் யாரு யாரா கொடுத்தது சாபம்? கங்கக்கரை சென்றார் கௌதம மகரிஷி. அவன் வந்து தேவேந்திரன் கோழிச்சாரனாக கோத்தமேனிகள் கொக்கரிக்கும் போது கொக்கரிச்சிட்டு கோழி கோவில் சென்று கௌதமர் தண்ணிக்கு கங்கைக்கு போயிட்டார். குளிச்சுட்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ணணும் போயிட்டார். ஆமா, இவன் என்ன பண்ணோம்? அங்கே சென்றான். அகிலிகை படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அங்க போய் புணர்ச்சி ஆகணும். ஆமா, அந்த தண்ணீரை போய் வச்சா கையா கங்காதேவி நான் சொன்னோம். கௌதம மகரிஷியே, ஏண்டா அறிவில்ல நடு ஜாமம். ஆமா, ஜாமத்தில் வந்து கங்கையில கைய கால கைய வைக்கிறீங்க. 12 மணி ராத்திரிக்கு வந்து அப்ப ஞானத்தை பார்த்தார் தேவேந்திரன். அங்க சேர்ந்துக்கிட்டு இருக்கிறான் அகிலிகை இடத்திலே. இல்லம்மா, சேவல் கூவியது, சேவல் கூவுறதை விட விடிய நேரத்தில் தானே. அதனால விடிந்து விட்டதோ என்னவோ என்று தெரிந்துதான் நான் இங்க கங்கை கரைக்கு குளிக்க வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது, அட படும்பாவி, ஞாபகத்தை பார்த்தான். என் நித்திரையை கலைத்ததும் இல்லாமல் உன் வீட்டிலே ஏதோ களவு நடக்கிறது, நீ அங்க போய் பாடுறான்னு சொல்லி அனுப்பிவிட்டான். என்ன செய்தான்? என்ன பண்ணா? ஆமா, போனியாக போனோம். இந்திரா, உனக்கு உடம்பெல்லாம் ஓரியா போனோம். அந்த மாதிரி இந்திரனாகப்பட்டவன் பெண்ணாலே கட்டிருக்கிறான். சந்திரன் 27 பொண்டாட்டி கட்டி கடைசி பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டான். அந்த சந்திரன் பாதி வளர்ப்புரை பாதி தேய்ப்புரை. ஆமா ஆமா, சரியா? ஆமா. அதே மாதிரி தென்னிலங்கை வேந்தர் சொல்லக்கூடிய பத்தரை பேர் சீதா தேவியை தொட்டான். ஆமா, தென்னிலங்கையை வேரோடு அழிந்து விட்டது. அதே மாதிரி இந்த பெண் மேல் நீ ஆசைப்படுகிறாய். இந்த வேய் மன்ன சம்மதம் கிடையாது. நான் ஒரு பத்தனை பெண், சீதையார் மாதிரி நான் புறம்போக்கு கிடையாது. இந்த ராம பொறுக்கி கிடையாது.
ராமன் மனைவியை தொட்டான். ஆமா அவன் தாலி கட்டிக்கிட்டு இருந்தது தொட்டான் ராவணன். உன் கழுத்துல தாலி இருக்குதாடி? ஏய் தாலி இருக்கட்டும் இல்லாத போட்டோம். உனக்கு தாலி இருக்குதா? திருமணம் ஒன்றா சேர்ந்தாதான் அதுக்கு பேர் திருமணம். ஆமா. உன்னுடைய மனம் சம்மதிக்கிறது, என்னுடைய மனம் சம்மதிக்கிறேன். அவ்வளவு சங்கடமா இருந்தா பொறுமையா இரு. காலையில 9 மணிக்கு சுபம் ஜுவலர்ஸ் திறப்பாங்க. காலு பவுன் நகை எடுத்துன்னு வந்து தாலி கட்டிட்டு அங்க வேலை செய்யணும். ஏய் தாலி கட்ட பவுன் தேவையில்ல, எனக்கு லட்சம் கோடி தேவையில்ல. சரியா? கடவுளை கடைசி நான் சாகுற வரைக்கும் பரமன் பாதத்தை வணங்கி விட்டால் சட்டாரம் தவிர இந்த மாதிரி ஒரு ஆடவன் ஒரு பெண் அவன் கிட்ட நான் நெருப்பு நீ பஞ்சு, நான் நெருப்பு நீ பஞ்சு, பார்வைப்பட்டா 10 எரிஞ்சு போயிடுவேன். ஏய் பெண்ணே, இதுக்கு மேல என்ன ஆக்ரோஷமே வேணாம். உன்னை வணங்குறேன், நயத்தோடு வணங்குறேன். ஒரு பெண் என்றால் ஒரு பேயும் மனமிறங்கும். ஒரு பெண் என்றால் பேயுமே மனமிறங்கும். பெண்ணே, நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா? உன்னை வணங்கி வணங்கி கூப்பிடுறேன். பெண்ணே, காமன் காயோனோலே கடல் கட்டி வாடும் பெருமானுக்கு இந்த பார்வதியுடைய வயிற்றிலே பிறந்தவர் ரதி. அவங்களுக்கு எப்படி இருந்தாரோ அதை போல அந்த பழிப்பாவம் பரமனை பச்சேரும். சரியா? நான் வேண்டாம் என்று சொன்னால் என்னை இவன் விடுவதும் கிடையாது, விடவே மாட்டான். அதனால நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த பாரபஞ்ச உலகத்திலே என்னை போல ஒரு பெண்களுக்கு எந்த இடம் வரக்கூடாது. ஒரு ஆடவனாகப்பட்டவன் நம்மேல் இச்சை வைத்தால் நம்ம ஆசைப்படணும். நம்ம மனசுல எவன் இருக்கிறானோ அவன் மேல மட்டும் ஆசைப்பட்டு நம்ம இல்லறைய வாழ்க்கை தொடர்ந்தால் அது வாழ்க்கை வேற மாதிரி, வாழ்க்கை சுகமா இருக்கும். ஆமா. ஆனா இந்த மாதிரி முள்ள மாதிரி முடிச்சவைக்கு புறம்போக்கு பொறுக்கி नाकर बोलिया दीवान नाकर बोल तू कौन है? ओए चुप रहो बेटा। यार सुप्रीजी बेटा गंगा ஆட்டோ அதனால நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என்ன ஆக போறே? இந்த நந்தவன தோட்டத்திலே ஆமா இவன் என்னை பார்த்தால் விடுவதும் கிடையாது. இல்லை, நான் ஒரு முழு தேங்காய் ஒரு நாய். ஆமா, அவன் உருட்டு தான் பார்க்க முடியும் தவிர அத உடைச்சு பார்க்க முடியாது. உடைச்சாதானே அவன் கறந்து முடியும். ஆமா, நாம முழுத்தாக்குற அவன் உருட்டினே ஆக்கிட்டோம். அதனால நான் என்ன செய்ய தெரியுமா? இவனுக்கு பயந்து அந்த மாறையாக உருவமாறினால் இந்த கஞ்சி மரம் ஓடி தேடி நாடி போகிறேன். இந்த கஞ்சியால் நான் ஒரு கல்லாக உருவமாறுகிறேன். இந்த லேவடி இந்த சிரிக்கி இது ரொம்ப ராவடி. லேவடி சிரிக்கி. ஆமா சிரிக்கி சிங்காரி ஒய்யாரின்னு பார்த்தேன். ஒரு சமயம் பத்தனியா இருக்கலாம். கரெக்டா பாரு. பாரியா மாறிட்டா. இந்த வடிவத்தை பார்த்தா சிவலிங்கம் போல தெரியுது.
சிவனுடைய ஆமா லிங்காதாரம் போல தெரியுது. தெரியுது. இவளா நானா? நானான்னு பாக்கணும். இவ ஆடாதையும் ஆமா இசையாமரையும் ஆமா உணவருந்தாமரையும் எத்தனை நாளைக்கு இப்படி வந்துருவா? நான் பக்கத்துல உட்காந்துக்கினே இருக்கிறேன். இன்னொருத்திக்கிறாள், ஆமா இன்னொரு கண்ணி. அதை என் தம்பியை விட்டு அவளை பிடிக்க சொல்றேன். அவளையா? ஓ ஓ தம்பி அத்தாண்டா சாமி. ஒருவளை யான் பார்த்தேன். அவ பாரி ஆயிட்டா, உருவமாட்டியா, முத்தமியா, பதிவருதியா, சுலோர்மணியா என்றதை நான் பார்க்கிறேன். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. இந்த 7 கன்னிமார்களும் நாம ஆசைப்பட்டுட்டோம். ஆமா, இவங்க நம்மளுக்கு மட்டும்தான். ஆமா, இவனை அவளை போய் துரத்துன்னு வர சொல்லு. அவ துரத்துன்னு வந்து விட்டுட்டோம். அவங்க வந்து உனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆமா, இவன் காவலுக்கு தாங்கணும். ஒத்துக்குவோம். பொம்மநாட்டியா யாருக்குடா காவல், யாருக்குடா சொந்தம்? சுப்பா முடிக்கிட்டு வந்தா அலைபட்டு உதைபட்டு பங்கப்பட்டு என் கால மாமா கட்டிக்கிறேன்னு வந்துருவா. அவளை மையக்கி கூட முடிக்கணும். பாரியா வந்திருக்கிற பாரு, நீ பக்கத்துல ஏறு, நான் அவளை பாத்துட்டு வரேன். முடிக்கணுவா பாக்கலாம். எங்க அண்ணா சொல்லிட்டான் அவளை முடிக்கணுமா? ஆமா, நான் என்னடா போம்பறது போட்டேன். ஏன்னா தம்பியா இவன் நேரத்துக்கு யாருடா அந்த வேலை இவனுக்கு கொடுத்தேன்? நான் ஒரு முகத்திலுமே செய்யல. அங்கே நான் புடுங்கிறதுக்கு வச்சிருக்கிறேன். நீ யாரு? நீ யாரு? முந்திரியா? மந்திரி. ஒரு முகத்திலுமே செய்யல பாரு. நான் வச்சுக்கிறது இல்லைங்க. அது அப்பப்ப தெளவு புடுங்குதுன்னு கீர்னி ஆக்கணும். அதனால மயிறு புடுங்கி போட்டேன். மடையே எங்க பாட்டா எப்படி புதமாய் கண்ட பெண்ணை கண்ட பார்வதிக்கும் மழை பழிக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்ற நேரத்திலே பெண்ணே என்று கண்ணே என்று எவ்வளவு நம்மளை பின் துணிந்து வருகிறான். நீ எந்த ஊரு, எந்த நீ யாரு, எந்த ஊரு, உன் பேரு, எதுக்காக இங்க வந்த, அது சொல்லு. அப்படி என் பேரை சொல்ல சொன்னால் ஓத்துக்கோளா? பேரை சொல்ல ஒத்துக்கோளா? பெண்ணே அவள் வருவாளா? அவள் வருவாளா? என் கிழிஞ்சு போன பெண்ணு தைச்சு கொடுக்க அவள் வருவாளா? பின்னால எங்கடா கிழிஞ்சு போகிறது உன் பேண்ட? மீனால
அப்படி கிழிஞ்சு போயிடணும். முன்னாடி காட்டி தான் போவான். ஆமா பின்னாடி முன்னாடி காட்ட மாட்டான். ஓ ஏய் வராங்க. நம்ம இருப்பது என்ன மலை? என்ன கவிஞ்ச மலை? கவிஞ்சா மலை. மலை அருகினிலே கண்டவன சோலையிலே காக்கா காக்கா. நான் இருப்பது என்ன? எங்க அண்ணா பேர் என்ன? வாடாத என் மலை பேர் என்ன? காக்கா நானே பரகதனே. ஓய் நமச்சிவாயா என்னவாயா? நமச்சிவாயா இவங்களை எழுப்புறதுக்கு அந்த வேலை பண்ணது. ஓடி போயிட்டான். எங்கடா போயிட்டாவா? அதுக்குறா பாரு. இப்பெல்லாம் பண்ணதெல்லாம் இப்ப பண்ணது பையனே. தெரியாத நாய் போல வந்திருக்கிற எங்க நந்தவனத்திற்கு. ஆமா நீ நாயா கூட இருக்கலாம். நாய் எப்படி நாக்கு தொங்க போட்டு தெரிஞ்சு வந்திருக்கிற. ஆனா வந்தவன் யாரு? உன் பேரு? உன்னை பார்த்தால் எனக்கு தெரியுமா?
மாமா நீதான் மாற்ற அடுத்தது நீதான் அடுத்தது பாப்பேன்னு நினைக்கிறேன் இவளை பார்த்தோம் அந்த 8 16 வயதுள்ள போது இதுக்கு மேல காட்டினா கேள்வி காணாது சாமி அவள் அணியாமல் போக மாட்டேன் பசியாந்தா படுவ கட்டிக்கிறான் பசியாந்தா படுவ அப்படின்னா இப்போது பார்த்தால் இவளை பார்த்தால் பெண்ணே பின்துடைந்து வந்து கொண்டிருக்கிறார். அதனால இவன் நம்ம இடத்திலே சேர்ந்தது உண்டானால் இந்த சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் செய்கின்ற பூஜையாகப்பட்டது நம்ம செய்த புண்ணியம் கிடையாது. நம்மள தெய்வலோகத்தில் சேர்த்து போட்டாங்க. அதனால இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன பண்ணலாம்? கல்லாக போச்சலாயா மரபெல்லாம் வேண்டும். கட்டாயம் செய்து ஒரு பெண்ணை அணிய வேண்டும் என்றால் கற்புள்ள மாதர்கள் எல்லாம் கல்லாதான் போவாங்க. நீ கர்ம முச்ச தாயாரி ஒரு ஆள விடமாட்டேன். இவளை எப்படியாக சேர வேண்டும்? எப்படியாக கட்டி முடிச்சுமா என்று சொல்ல வேண்டும். அப்படின்னு நினைச்சா ஆனா இப்ப எங்க போகுது வேலை தம்பிய கல்லாக ரூபம் மாறிவிட்டார். ஊர் நாய்க்கு மூட்டை எறும்பு பார்த்தால் 7 கல் இருக்கிறது. ஆமா இந்த 7 கண்ணி மாறும். ஆமா கல்லாக ரூப மாட்டாங்க மாட்டாங்க. அண்ணங்கிட்ட சொல்லிடு
இப்போ ஆமா அண்ணா ராஜம்மே இந்த மாயஜாலமுடையவர்களும் சந்திரஜாலம் இந்திரஜாலமுடையவர்களும் தெரியாது அணு அசையாமல் நாம உட்கார்ந்துகிட்டே இருக்கலாம். எப்படி பார்க்கலாம் நம்ம கல்லு ஆடவும் கூடாது அசைய கூடாது. அப்படி அசைச்சானா போய் அப்படியே போக வேண்டியவன். சுந்தரேசா கொஞ்ச நேரம் சோத்து மூடு. இப்போ ஒன்றுமில்லை, இந்த 7 பெண்களும் இந்த வனத்தில் நம் கண்ணுக்கு புலப்பட்டார்கள். இந்த 7 பேர்த்தையும் நாம துரத்தணும், கட்டாயப்படுத்தி கூப்பிட்டோம். இவங்க வரல. வராத பெண்களை நாம துரத்தி போகின்ற போது 7 கல்லாக கன்னிகளாக மாறிவிட்டார்கள். 7 கல்லா இங்க மாறிவிட்டார்கள். இந்த கல்லா இருப்பவங்க எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? எத்தனை கண் சிலையா இருப்பாங்க. அதனால நீங்கள் திக்கு விஜய செல்லும் போது இவங்க தம்பி தான் இங்க உட்கார்ந்து பாத்துட்டு நீ போ. ஒரே ஒரு கல்லுல இருந்து பொண்ணா மாறினா கூட எல்லாரும் பொண்ணா உருவம் மாறிடுவாங்க. அவங்க பெண்ணா ஆனா உடனடியா அவங்களுக்கு செய்தி சொல்லிடுவோம். ஆமா, நீங்க வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். பிறகு பண்ணிக்கலாம். நீ போய் உட்கார்ந்து நீ வா காரியம் என்ன பண்றாங்க பாத்துனே உரைங்க அவங்க எப்படிக்கிறாங்களோ அதை போல நான் இருப்பேன். ஆமா, நாங்க ஒண்ணுக்கு வந்தா எழாத பாலா இல்ல காட்டு பக்கம் போறதா எழாத பாலா இல்ல பசிக்கு சாப்பாடு சாப்பிடாதுக்கு வேணா இல்ல தாக எடுத்தா தண்ணி குடிக்காத பாலா எப்படியாச்சும் ஒரு வகையில அவங்க வெளியே வந்து அது மட்டும் இல்ல காலையில 5 மணி ஆகலாம் காக்கா ஒரு தாவுக்கு போவா தெரியுமா? தெரியும் அது எப்படா போவா? வாயா முறா காக்கா வாயா அது எப்படி போவா? அது 5 மணிக்கு எல்லாம் போறதுதான். அது எழுதாட போவா. அதனால எப்படியாச்சும் வெளிப்பட்டு வரணும். நீ இங்கே குக்கின்னு உட்கார்ந்து நிக்கிறேன். அண்ணா நீ திட்டி வச்ச புறப்படு. புறப்படுகிறேன். அமர்ந்து கொண்டு காவல் காக்கிற பாக்குறேன். இந்த 7 கன்னிமார்களும் நந்தவனத்திலே வந்து அந்த தேவனுக்காக பரமனுக்கும் பார்வதிக்கும் பூஜை செய்ய 7 சப்த கன்னிகளும் மலருக்கு இங்கே நந்தவனம் வர கவிஞமலையை ஆண்டு வரக்கூடிய 2 அசுரர்களும் இந்த நந்தவனத்திலே செல்ல பெண்களை பார்த்து மோகம் கொண்டார்கள். இவர்கள் மோகம் கொண்டு துரத்துகிற போது நான் தேவனுக்கு உகந்த பெண்கள் எங்களை தொட்டால் நீ கெட்டு விடுவாய், அதை மீறி தொட்டு விட்டாலும் நாங்கள் தேவனுக்கு உதவ மாட்டோம் அப்படின்னு சொல்லி 7 கன்னிமார்களாக கல்லாக போயிட்டாங்க. 7 கல்லா சமைச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் நமக்காக பூஜை செய்ய இருந்த கன்னி பெண்கள் மலருக்கு போனாங்க. வந்துருவாங்க, நல்ல நல்ல மலர்களை எடுத்து வந்து இந்த பரமனுக்கு பார்வதிக்கும் பூஜை செய்வார்கள் அப்படி என்று சொல்லி படியளக்கக்கூடிய பரமனும் பார்வதியும் இந்த பாட்சமை நாடி வருகிறார்கள். அன்னவர்களால் மற்றும் விஷயம் தெரிந்து கொள்ளலாம்.